ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கரண்ட்லி என்னுடைய குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. TAF IAS அகாடமியோடைய வீக்கெண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு சிலபஸை நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். அகைன் என்னுடைய ப்ரிப்பரேஷனை குவாலிட்டியாகவும் கிளியராகவும் கொண்டு போகிறதுக்காக நான் வீக்லி ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். என்னோட ஸ்டடி பிளானையும் ப்ரிப்பரேஷனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணி நானும் படிக்க போகிறேன். இந்த வீடியோட எண்டில் நான் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எந்த யூடியூப் சேனல்ஸ் ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சிலபஸை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறதால டெய்லி ஸ்டடி பிளான்லேயே நான் நிறைய சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணி தான் படிச்சிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட எக்ஸாம் சிலபஸ் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கணும், ஸ்கூல் புக்ஸ், கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக OMR ஷீட்ஸ் இருக்கணும். நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்காதீங்க, படிக்கிறதுல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லி ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த சிலபஸை மெமரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது எந்த யூனிட்டில் இருந்து எந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு சிலபஸை நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் வைஸ் படிங்க, 6 to 10 முடிங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் பகுதி ஆ இ அப்படின்ட்டு 3 பகுதி இருக்கும். அந்த 3 பகுதியும் சிலபஸ் வைஸ் படிங்க. தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பாருங்கள், எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற டாபிக் சிலபஸ் வைஸ் ஆர் புக் வைஸ் படிக்கும்போது அதை வீக்லி ஒன்ஸ் இல்லைனா டெய்லி 10 to 15 மினிட்ஸ் அதை டெஸ்ட் எழுதி பாருங்கள். தமிழில் இலக்கணம் படிக்க நான் நியோ டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் தான் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன். சிலபஸ் வைஸ் நம்ம தமிழ் படிக்கும்போது நிறைய கண்டென்ட்டை ஒரே நேரத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்ப அதை படிக்கிறதால மட்டும்தான் இது ஞாபகம் வச்சுக்க முடியும். தமிழ் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கும்போது இலக்கணமும் செய்யுள் உரைநடை படிக்கும்போது இலக்கணமும் ஒவ்வொரு இலக்கம் படிச்சுட்டு வந்துடுங்க. இலக்கணத்தை நம்ம பெண்டிங் வச்சோன்னா கடைசியாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் நம்ம எவ்வளோ வேகமாக முடிக்கிறோம், எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டே. 6ஆம் வகுப்பு தமிழாக இருந்தாலும் ஒவ்வொரு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 to 10 ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கணும் அண்ட் வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக படிக்காமல் வீக்லி 1 month கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிங்க. GS டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லி ஒரு யூனிட் படிக்கிற மாதிரி ஸ்டடி பிளான் போடுங்க. அதுலேயும் நீங்கள் டெய்லி 4 to 5 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் வீக்லி அந்த ஒரு யூனிட் கூட முடிக்க முடியும். உங்களால் செல்ஃபாக ஜிஎஸை படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஓனாக புக்கில் படிச்சிடலாம். இல்லை படிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் யூடியூப்பை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் அண்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு யூனிட்டையும் எந்த ஒரு சப்ஜெக்டையும் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் டைம் கிடைக்கும் போதாவது ஒரு 5 to 10 சம்மாவது நம்ம டெய்லி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாபிக் வைஸ் அதை கவர் பண்ணலாம். ஆனால் டாபிக் வைஸ் கவர் பண்ணும்போது ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸையே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். கரண்ட்லி என்னுடைய ப்ரிப்பரேஷனில் நான் என்னென்ன யூடியூப்ஸை ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி கல்வி பெட்டகம் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ் டாபிக் வைஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. தமிழ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அனலைசிஸ்க்கு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி யூடியூப் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸுக்கு நான் கரண்ட்லி ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல்ஸோடைய நேம் கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்க்கு நான் கரண்ட்லி இப்போ AMTN தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெஃபர் பண்ணாத நிறைய நல்ல சேனல்ஸும் இருக்கும். யூஸ்ஃபுல்லான டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல்ஸை நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். யூடியூப்பில் சேர்ந்து படிக்கலாம். நன்றி.